ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பையன் வீட்டில் பால் விளையாடி அந்த பால் வந்து இந்த கண்ணாடியில் உடஞ்சி இந்த கண்ணாடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கும் போதே வந்து நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரும்பாலானோர். ஸோ இந்த கிளாஸ் மாற்றுறதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு, இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்ச உடனே நான் என்ன மாதிரியான ஒரு சேஃப் கார்டு நான் பண்ணி வச்சிருந்த காரணத்தினால என்னோட இழப்புன்றது ரொம்ப கம்மியாச்சு அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பையன் அந்த கிளாஸை உடச்ச உடனே ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்து கிளாஸை உடச்சிட்டாங்க, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டேன். ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன் சொன்னாங்க. ஒன்று, இந்த மற்ற கிளாஸ் இந்த 3 கிளாஸ் உடையாம இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாஸோட டிசைனுக்கு நீ இந்த கீழே இருக்க கிளாஸை மாற்றி கொடு. அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு மொத்த கிளாஸையும் வந்து எனக்கு மெஷ் இருக்கிற மாதிரி வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த ஹவுஸ் ஓனராக இருந்தாலும், நானே வீட்டு வாடகை விட்டு இருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன். அதை தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசாய் ஹோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற வீடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எர்த்குவேக்காலேயோ இல்லை நிலநடுக்கத்தாலேயோ இல்லை திடீர்னு வந்து சுனாமி மாதிரியான வெள்ளம் வந்து இந்த வீடுங்க எதனா பாதிப்பு ஏற்பட்டாலோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசாய் ஓக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது வீட்டுக்காக. ஸோ அந்த இன்சூரன்ஸில் ஒரு ஆட் ஆன் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் நான் என்னென்னு. அது வந்து என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, டிவி இருக்குது, ஏதோ எதர்ச்சியாக வந்து பசங்க பாலை தூக்கி அடிக்கிறானுங்க இல்லை ஏதோ தூக்கி போட்டுறானுங்க, டிவி உடஞ்சிருதுன்னு வச்சுக்கலாமே, அதை வந்து அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கிளாஸ் டேமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு 3000 ஜாப்பனீஸ் யென் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜப்பானிய யென், 200 மான் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 லட்சம் ஜப்பானிய யென் வரைக்கும் நம்ம என்னென்ன டேமேஜ் ஆகுதோ அதில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி, அப்போ உன்னோட செலவு எவ்வளோ தான் ஆச்சு, எதுவுமே நீ கொடுக்கலையா, 0 எண்ணுக்கு தான் வந்து நீ கிளைம் பண்ணியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கான்ட்ராக்ட் நான் போடும்போது அதில் 2 விதமான விஷயம் இருக்குங்க. இப்போ என்னோட பொருள், ஓனரோட பொருள், இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். என்னோட பொருள்ன்றது என்னோட செல்ஃப் டேமேஜ், ஓனரோட பொருள்ன்றது ஓனருடைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஸோ இப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க. என்னுடைய பொருள் வந்து உடஞ்சிருந்தது, இப்போ என் வீட்டில் டிவி இருக்குது, அதை நான் உடச்சிட்டேன் அப்படின்னா 3000 யென் நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். மினிமம் சார்ஜஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதை நான் பே பண்ணனா அவங்க டிவி வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இதே ஹவுஸ் ஓனருடைய ப்ராப்பர்ட்டியை நான் டேமேஜ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இது என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து 10,000 ஜப்பானிய யென் வந்து நான் பே பண்ணோம். அது வந்து மினிமம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும், அதுதான் மேக்ஸிமம் சார்ஜஸ், அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் வாங்க மாட்டாங்க. 10,000 யென் நான் பே பண்ணால் போதும். இந்த 1,10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நான் பே பண்ணுறேன், 1 லட்சம் வந்து என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் கம்பெனிங்க ஜப்பானில் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. என்னன்னா, நான் வந்து என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த கிளாஸ் ஒட்டிச்சுங்கன்னு ரிப்போர்ட் பண்ணேன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சப்ளையரை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அந்த சப்ளையர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சப்ளையரை ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவை தாண்டி அதுக்கப்புறம் என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 3ஆவதாக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே எஸ்டிமேட் போட்டு பார்த்துட்டு இதுக்கான செலவு வந்து 1,10,000 அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணாருங்க. இது ஒரே ஒரு கிளாஸ், நீங்கள் பாருங்க, இந்த ஒரே ஒரு கிளாஸ் வந்து மாற்றுறதுக்கு 1,10,000 ஜப்பானிய யென்னுங்க. அவ்வளோ எஸ்டிமேட் வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த எஸ்டிமேட்டை அவர் கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டைரெக்டாக வந்து இவரால் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. இவர் வந்து இந்த மீடியேட்டர் சென்டராக இருக்காரு இல்லைங்களா, அவர் கொடுக்குறாரு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கொட்டேஷன் அனுப்புறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு கமிஷன் சம்பாதிக்கிறாரு, நடுவில் இருக்கிற இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நடுவில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு கமிஷன் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் கையை விட்டு எதுவும் பெருசாக நான் கொடுக்க போகிறது இல்லை, அதனால் எனக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ஜப்பான் வாழ் தமிழர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறோம். அது எப்போ வரைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனை நடக்காத வரைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர் இருக்கார், அவர் வந்து அவர் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருக்கிறாரு ஜப்பானில். அவர் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நண்பருடைய குழந்தையோட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாய். அவங்களுடைய என்னோட நண்பருடைய ஒய்ஃபே வந்து போய் அந்த குழந்தைய திட்டினாலோ இது பண்ணாலோ அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கடிக்கிறதுக்கு பாயுமா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ரொம்ப செல்லமாக வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில். என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணுறாங்க, ஜப்பானிய கெஸ்ட்டு. அந்த என்னோட நண்பருடைய கூட வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறாங்க. அவரு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தைய நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இந்த நாய் வந்து கடிச்சிடும், அதனால் தொடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க விளையாட்டுத்தனமாக அந்த குழந்தைய தொட்டுடுறாங்க, அது எப்படி கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை பிடிச்சி கடிச்சிடுது. இப்போ
பிரச்சனை என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்து அவங்க வச்சில்ல. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாய்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த நாய் யாருன்னா போய் கடிச்சிருச்சு, அந்த நாயினால யாருக்குன்னா பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அவர்கிட்ட கிடையாது. இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுன்னா, அதாவது ஒருத்தர் வந்து இப்போ அந்த நாய் வந்து கடிச்சிச்சு இல்லைங்களா அவரோட கெஸ்ட்டை, இப்போ என்ன ஆகும்னா அந்த கெஸ்ட்டு வந்து அந்த நாய் கடியால் ஒரு 40 நாள் வந்து ஆஃபீஸுக்கு போகல. அது இல்லாமல் அவருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்றது இருந்தது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டுமே, அதாவது 40 நாள் ஆஃபீஸுக்கு போகாத சம்பளம் வந்து என்னோடய நண்பர் கையை விட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாகவும் வந்து என்னோட நண்பர் வந்து பே பண்ணார். கிட்டத்தட்ட இதுக்கான செலவு எவ்வளோ தெரியுங்களா? 9 லட்சம் ஜப்பானிய எண்ணு. அதை 40 நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஒன்றா வேலை பார்க்குற கம்பெனியில், புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஊருக்கு அனுப்பலாம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. நீங்கள் பிரச்சனையில் மாட்டாத வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக தெரியாது. ஆனால் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் கதை முடிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்களில், சைக்கிளில் போகிறீங்க, சைக்கிளுக்கான இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான ஃபேமிலிக்கான சைக்கிளுக்கான இன்சூரன்ஸ் அப்படின்றத நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும். உங்கள் குழந்தை எங்கன்னா எதர்ச்சியாக போய் எதனா ஒரு காரில் மோதிட்டா கூட அதனுடைய விளைவுகள்ன்றது நீங்கள் கையை விட்டு உங்கள் காசை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் இந்த நாடு சூப்பராக இருக்கும். பிரச்சனைன்னு எதனா வந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு காணொலியை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு காணொலி மூலியமாக ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.